வணக்கம் நண்பர்களே. 2.1 ஆம்பிளிஃபையர் கேபினெட்டில் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கஸ்டமர் சின்ன கேபினெட்டாக கேட்டனால இதில் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தம் 5 கண்ட்ரோல் இருக்கும். இது ஃப்ரண்ட்டில் ரெப்டிட்டு, சரவுண்டு, சென்ட்ரு, சப்வூஃபர், யூஎஸ்பி போர்டு. இதுக்கு வந்து ட்ரிபிளுக்கு கொடுத்துருக்கேன். இது சுவிட்சு மட்டும் தான், ஆன் ஆஃப் சுவிட்சு. ஆக்சி எல்லாமே யூஎஸ்பி போர்ட்லேயே வந்துடும், ரிமோட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி. இப்போ இதுக்கு என்ன பொருள் தேவைன்னா 12 3 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்திருக்கேன், ஒரு டியூல் பவர் சப்ளை போர்டு, ஒரு டிடி 2030 5 சேனல் போர்டு, அது இல்லாமல் ஒரு வசந்த் மினி ப்ரோலாஜிக் போர்டு ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து சப்புக்கு வந்து டிடி 2030 மோனோ போர்டு ஒன்று எடுக்கணும். இதுதான் அது. இது வந்து நம்ம எல்லாமே டியூல் பவர் சப்ளை ஃபங்க்ஷன் ஆகிறது. அடுத்து இதுக்கு ஒரு யூஎஸ்பி போர்டை ஒன்று நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். மற்றபடி நாப்பு செட்டு எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 7805 நம்ம யூஎஸ்பி போர்டுக்காக நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் 2 ப்ளூ ஒரு பிளாக் இருக்குது பார்த்திங்களா, அதான் 12012 3 ஆம்ஸு டேப்பிங்கு. அதை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம ஸ்க்ரூ நட்டு போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு ஜான் பரல் மினி ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபையர் இருக்குல்ல 5.1, அதுலேருந்து எடுத்தது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு 12012 அதே மாதிரி 09 டேப்பிங் அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மற்றது பூரா நம்ம டம்மி பண்ணிடலாம். இப்போ இந்த சேப்பு கலர் வந்து 011, அது வந்து 500 மில்லி ஆம்ஸ், அதனால் அதை டம்மி பண்ணிடலாம். அடுத்து இந்த டேப்பிங் தான் 09 1 ஆம்ஸு. இதை வந்து நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இதுக்கு வந்து ஒரு மெயின்ஸ் கார்டு வயரை நம்ம சொருவிக்கலாம். அது கரெக்டாக அந்த சுவிட்ச் அளவுக்கு வச்சு அந்த வயரை வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த சுவிட்ச் அளவுக்கு வச்சுட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு ஒயர் வருது பார்த்திங்களா, மொத்தம் பெரிய வயரில் 2 ஒயர் வரும். அந்த 2 ஒயரில் ஒரு ஒயர் அந்த சுவிட்ச்லேயும், அதே மாதிரி மெயின்ஸ் கார்ட்லேருந்து வர ஒரு ஒயரோட அந்த சுவிட்ச்லேயும் நம்ம சால்டிங் பண்ணிக்கணும். இப்போ சால்டிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரியில் இன்னொரு ஒயர் வரும்ல, அதையும் இந்த மெயின்ஸ் கார்டில் வர இன்னொரு ஒயரையும் ரெண்டையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஒயர் மட்டும்தான் சுவிட்ச் மூலமாக போகும். இப்போ நம்ம பேஸ்ட்டு வச்சு சால்டிங் பண்ணிக்கலாம் அந்த ஒயரை ஜாயிண்டை ரீசால்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து இது ஒரு ஸ்லீவ் போட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம். இப்போ அந்த சுவிட்சுக்கு ஒரு இன்சுலேஷன் டேப்பு நம்ம சுற்றிக்கலாம். அடுத்து இந்த வயர்லாம் ஓர்ஸ் பண்ணி நம்ம வயர் டையை போட்டு நம்ம கட்டி தனியாக ஓர்ஸ் பண்ணிக்கலாம் வயரை. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்டரி செக்ஷன் லைன் கொடுக்கணும். இதுக்கு நான் டியூல் பவர் சப்ளை போர்டு எடுத்திருக்கேன். இது கரெக்டாக நம்ம அந்த போர்டுக்கு தகுந்த மாதிரி வயரை கட் பண்ணிக்கிட்டு இப்போ டியூல் பவர் சப்ளை இன்புட்டில் லைன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஒயரை கொடுக்குறேன். அடுத்து 12 வோல்ட் லைனை கொடுக்குறேன், ஏசி லைனு. அடுத்து 12 வோல்ட் லைனை கொடுக்குறேன். மொத்தம் 12 இது ஏசி இன்புட்டில் கொடுத்தாச்சு. அடுத்து டிசி அவுட்புட்டில் அவுட் எடுக்கிறதுக்காக ஒரு 1 ஸ்கொயர் mm வயரு 3 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ ப்ளஸ்ஸு 12 வோல்ட்டு பற்ற வைக்கிறேன். இது அவுட்புட்டு. அடுத்து வந்து மைனஸ் 12 வோல்ட்டு பற்ற வைக்கிறேன். அடுத்து கிரவுண்ட் ஒயரை பற்ற வைக்கிறேன். இப்போ டியூல் பவர் சப்ளை அவுட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஒரு வேலை பார்க்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி 104 2 கெப்பாசிட்டி நம்ம அவுட்புட்டில் கனெக்ஷன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த போர்டை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணியாச்சு.
இப்போ அந்த டம்மியை விட்டோம்ல, அந்த ஒயரை நம்ம வயர் ஸ்லீவ் போட்டு டம்மி பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த டிசி அவுட் எடுத்தோம்ல, டியூவல் பவர் சப்ளை, அதுக்கு வந்து ஒரு ஸ்லீவ் சொருகிக்கிட்டு இதை வந்து இந்த நம்ம டிடி 2030 5 சேனல் ஆடியோ போர்டுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க வயரை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆடியோ போர்டில் பவர் சப்ளை வோல்ட்டை கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நான் கிரவுண்ட் ஒயரை பற்ற வைக்கிறேன் இந்த ஆடியோ போர்டுக்கு. அடுத்து ப்ளஸ் 12 வோல்ட் லைனை பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சாச்சு. அடுத்து மைனஸ் 12 வோல்ட் லைனை பற்ற வைக்கிறேன். இப்போ இந்த ஆடியோ போர்டுக்கு வோல்ட் லைனு கொடுத்தாச்சு. அடுத்து இந்த ஆடியோ போர்டுக்கு ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட்லாம் ஒரு 5 சேனல் எடுக்கணும். அதை எடுக்கலாம். அதுக்கு நான் ஒரு 5 கலர் ஒயரை நான் எடுத்திருக்கேன். இது வந்து 5 சேனலுங்கிறதுனால 5 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ சப்பு போகிற தவிர மற்ற சேனல் பூரா இதில் வந்துடும். இப்போ நான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஒயரை பற்ற வைக்கிறேன், ஒயிட்டு. அடுத்து ஃப்ரண்ட்டு ரைட் ஒயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து சென்ட்ரு ஒயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து சரவுண்ட் லெஃப்ட் ஒயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து சரவுண்டு ரைட் ஒயரை பற்ற வைக்கிறேன். இது பூராமே ஸ்பீக்கர் ப்ளஸ் அவுட்டு பற்ற வச்சாச்சு. இதை வந்து ஒயரை நம்ம ஒர்ஸ் பண்ணி டை போட்டு நம்ம கட்டிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த ஸ்பீக்கர் லைனுக்கு மைனஸ் ஒயர் நம்ம கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒரு 1 ஸ்கொயரும் ஒயரை அந்த கிரவுண்டு லைனில் பற்ற வைக்கிறேன். நம்ம வோல்ட் லைன் கொடுத்தோம்னா அந்த இடத்துல கிரவுண்டு, அதில் பற்ற வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அந்த கிரவுண்டு ஒயரை நம்ம இந்த 5 சேனலுக்கு ஸ்பீக்கர் டெர்மினல் கனெக்ஷன் கொடுப்போம்ல, அதுக்கு வந்து கிரவுண்டு லைனில் மட்டும் நம்ம பற்ற வைக்க வேண்டி வரும். இப்போ கரெக்டான பொசிஷன் பார்த்து அந்த வயரை சீவி விட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கிரவுண்ட் ஒயரை நம்ம பற்ற வைக்கணும். அந்த வயரை நல்லா சீவி விட்டு சால்டிங் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டில் போய் பற்ற வைக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இது வந்து இந்த வீடியோவோட இது ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். அடுத்து செகண்ட் பார்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.